ஒரு கேது திசை நடக்கிறவங்களுக்கு கனவுல ஒரு வெள்ளையா அழகான ஒரு குழந்தை உங்கள் வீட்டுக்கு தேடி வருது, அல்லது உங்கள் வீட்டு நடு வீட்டில் உட்காந்துருக்கு, அல்லது குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு, உங்களோட ஏறி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுக்கிரனோட அனுகிரகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அழகான வெள்ளையான நிறம் கொண்ட குழந்தை என்றால் அது சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நல்லா வேலை செய்ய போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும், அல்லது குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் தொடங்க போகுது. தொழில் விருத்தியும் அடைய போகிறீங்க. காரு பங்களான்னு இப்படி செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் வீட்டுக்குள் வருவது, நல்ல அழகான குழந்தைகள் வெள்ளை நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ இருந்தால் அது உங்களுக்கு குரு சுக்கிரனோட கிரகத்தோட பார்வை உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு வந்து விட்டதாக அர்த்தம். உங்களுக்கு ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் அது அருவருப்பாக இருக்குது, அல்லது ரொம்ப கருமை நிறத்தோடு இருக்குது, உங்களை அது தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அதனால் இது மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு கனவுல நீங்கள் ஒரு பயந்து முழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக ஆஞ்சநேயருக்கோ விநாயகருக்கோ நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும். அல்லது உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துறது, வெண்ணெய் சாத்துறது, வெத்தலை மாலை, துளசி மாலை போட்டு வழிபடுறது உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை அது கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, அருகம்புல் போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனவுனால் வரக்கூடிய ஒரு கெடுபலன் உங்களை விட்டு அது நீங்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அதனால் குழந்தைகள் எந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம கனவுல பார்க்குறோம். சில குழந்தைகள் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் உங்களை விட்டு விலகி போக போகிறது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ஹாப்பியாக அவங்களோட கொஞ்சி விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கிரகம்